எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சென்னா கிரேவி. இது 15 to 20 மினிட்ஸில் குக்கரில் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது சப்பாத்தி பூரியோட பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் கசகசா சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு. இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, பட்டை சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் கலர் மாறி வந்ததும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம மிக்சியில் தேங்காய் பட்டை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. மசாலா கொஞ்சம் கலர் மாறினதும் இங்கே நான் 1 கப் வெள்ளை கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு 4 விசில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சென்னா மசாலா சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க. இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கிரேவி விசில் வந்து ஸ்டீம் அடங்குறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சுட சுட சப்பாத்தியோட சென்னா கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.